அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஊர் விருதுநகரில் மாரியம்மன் கோயிலுக்கு பங்குனி பொங்கல் ரொம்ப விசேஷம். அப்போ பொருட்காட்சி போடுவாங்க, ஒரு மாதத்துக்கு நடக்கும். இந்த வருஷம் நிறைய ராட்டினம்லாம் வந்துருந்தது. அதை பாருங்கள், அது எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி. இதிலலாம் எப்படி ஏறினாங்களோ தெரியல, பயப்படாமல். யார் யாருக்கு ராட்டினம் ஏறி பயப்படாமல் ஏறுறது பிடிக்கும் அப்படிங்கிறது சொல்லுங்கள். இல்லையே ரெண்டு, அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று, ரெண்டு இருக்குது. நிறைய ராட்டினம் வந்துருந்தது. நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். சின்ன பிள்ளைங்களுக்கு தனியாக நிறைய சின்ன சின்னதாக காரு, பைக்கு அந்த மாதிரி இது சுற்றுற மாதிரி இருந்தது. பெரிய அளவுக்கு இந்த மாதிரி இருந்தது. இதில் தான் ஒரு பொண்ணு தவறி கீழே விழுந்துட்டாங்க. துரதிர்ஷ்டவசமாக இந்த பொண்ணு கீழே வந்துருச்சு. மற்றபடி எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி நல்லா எல்லாருமே என்ஜாய் பண்ணி நான் அதை ஆனால் எனக்கு பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. உங்கள் ஊர்லலாம் இப்படி திருவிழானா எவ்வளவு ராட்டினம் வரும்? இங்கே ஒரு 25க்கு மேலே வந்துருந்தது. ஒரு லைன் பூராமே ராட்டினமாக இருந்தது. இது சின்ன பிள்ளைங்களுக்கு தனியாக ட்ரெயின் அது இதுன்னு இருந்தது. இதெல்லாம் ஏறின அனுபவத்தை சொல்லுங்கள். என்ஜாய் பண்ணுறவங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். எங்கள் ஊர் திருவிழா கொஞ்சம் பங்குனி மாதம் நடக்கும். ரொம்ப பெரிய பெரிய ஜெயின் திருவிழா அதெல்லாம் கூட எடுக்கலாம். இது வித்தியாசமாக இருக்கிறதால இது மட்டும் எடுத்தேன். இந்த ராட்டினம்லாம் உங்கள் ஊருக்கு வந்துருந்ததா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அது பேலன்ஸ் பண்ணுறது மாதிரி பார்த்து தான் ஏற்றுறாங்க. ஒவ்வொரு இதுக்கு இடம் விட்டு கொஞ்சம் இடம் விடாமல் அந்த மாதிரி அவங்க பார்த்து தான் ஏற்றுறாங்க. அதையும் மீறி விபத்து நடந்தது அப்படின்னா கடவுளோட செயல் தான். அவங்க ராட்டினம் வச்சுருக்கவங்களோட கவனக்குறைவு வேறு. அது ஒரு காரணம். சுற்றுன்னு நினச்சி ரொம்ப நேரம் நின்று சுற்றவே இல்லை. ஆளுக தான் இறங்கி இங்கிட்டு மாறி மாற்றி ஏற்றிக்கிட்டு நிறைய வளையல் கடை, புரோட்டா கடை, விருதுநகர்னா ஸ்பெஷல் புரோட்டா கடை எல்லாமே இருந்தது. சாப்பிட்ற ஐட்டங்கள் நிறையா இருந்தது. இது தவிர வளையல், பாசி, பேகு, வீட்டுக்கு வேண்டிய ஜாமான் இருக்கிற கடைகள் அதெல்லாம் நிறையா இருந்தது. இவ்வளோ ஏற்பாடு பண்ணி போட்டுறாங்க பாருங்க. சேஃப் இவ்வளோ இது பண்ணுறாங்க. நன்றி, வணக்கம்.